வணக்கம். நீங்க முதலா ஏதாவது நிறுவனத்துல ஜாயின் பண்ணணும்னா யுஏஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் மிக மிக அவசியம். ஏன்னா யுஏஎன்றது பிஎஃப் உண்டான நம்பர். பிஎஃப் நம்பரை கம்பெனி தானே சார் அலாட் பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் அலாட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் 15,000 ரூபாய் இன்சென்டிவ். முதல் வேலைக்கு போனா 5,000 ரூபாய் இன்சென்டிவ் உண்டு. அந்த இன்சென்டிவ் வாங்குறதுக்காக என்ன ஆச்சுன்னா இந்த பிஎஃப் நம்பரை நீங்களே தான் ஜென்ரேட் பண்ணி ஆதாரோட லிங்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற நடைமுறை வந்திருக்கு. அதனால 1/8/2025 இருந்து யாரெல்லாம் புதுசா வேலைக்கு போறாங்களோ, புதுசா ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறாங்களோ அவங்க இந்த நம்பரை நீங்களே ஜென்ரேட் பண்ணணும். இதை எப்படி பண்ணலாம்ன்றத பத்தின ஒரு தகவல் தான் இந்த வீடியோ. என் பேர் சேஷாத்ரி. நான் வந்து லேபர் லா அட்வைசர், கார்பரேட் ட்ரைனர், பாஸ்ட் ட்ரைனரா இருக்கேன். நான் இதை பத்தின தகவல்களை உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்கன்னா இபிஎஃப்ஓ ப்ராவிடென்ட் ஃபண்ட் அது வந்து ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன்ல ஒவ்வொரு நபரும் எம்ப்ளாயி வேலையில இருக்கக்கூடிய எல்லா நபருக்கும் பிஎஃப்ன்றது கம்பல்சரி மேண்டேட்ரி. அதுல ஜாயின் பண்ணா இந்த நம்பர்ன்றதும் மேண்டேட்ரி. இது எதோட லிங்க் ஆயிருக்கும்னா ஆதாரோட லிங்க் ஆயிருக்கும். சரி, எம்ப்ளாயர் பண்ணியிருந்தாரு, நீங்க பண்ண போறீங்க. மிகவும் சுலபமானது. ஒரு 30 செகண்டுக்கு மேல இது எடுக்கவே எடுக்காது. நல்லா இது முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். வீடியோ தான் பெருசா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா 30 செகண்ட்ல நீங்க முடிச்சிடலாம். இதை பண்றது மூலமா உங்களுக்கு என்ன ஆகுது, முதல் தடவை எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாயின் பண்ண போது 2 இன்ஸ்டால்மெண்ட்ல 15,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. எந்த பீரியட்ல? 1 ஆகஸ்ட் 2025 இருந்து 31 ஜூலை 2027 ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் 15,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கூகுள் உங்களோட மொபைல்ல எடுத்து கூகுள் பிளே ஸ்டோருக்கு போங்க. பிளே ஸ்டோர்ல போயிட்டு 2 ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஆப் நம்பர் 1 ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற ஆப். ஆதார் ஃபேஸ் ஆர்டி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணாதான் நம்ம கேமரா மூலமா நம்மளோட முகம் வந்து கேப்சர் ஆகி எந்த துறைக்கு போகணுமோ அந்த துறைக்கு போகும். இன்னொன்று வந்து உமங். இந்த ஆப் என்னன்னா UMANG. இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட சர்வீஸ் நிறைய, தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும், இது ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், எல்லா விதமான ஆப் சர்வீசஸும் இந்த ஆப்ல கிடைக்கும். அதுல ஒண்ணுதான் நம்ம வந்து பிஎஃப் உண்டான சர்வீசஸ் இதன் மூலமா எடுத்துட்டு போறோம். இதுல அடுத்ததா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ஆப்புக்குள்ள இன்ஸ்டால் பண்ண விட்டு உமங் ஆப்புக்குள்ள போங்க. இந்த மாதிரி காமிக்கும். அதுல கெட் ஸ்டார்டட் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பரை கேட்கும், ஸ்டேட்டை கேட்கும். இது ரெண்டுத்தையும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததா வந்து ஒரு ஓடிபி ஒன்று வரும் உங்க மொபைலுக்கு. அந்த ஓடிபியை அதுல என்டர் பண்ணிடுங்க. ஓடிபி என்டர் பண்ண உடனே எம்பின் வேணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம் 6 டிஜிட்ல. ஒவ்வொரு தடவை இந்த ஆப்புக்குள்ள போகும்போது இந்த எம்பின் மூலமா எளிமையா போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஓடிபி மூலமாவும் மறுபடியும் போக முடியும். அதனால கவலையும் பட வேண்டாம். இந்த எம்பின்ன போட்டீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் ரெடின்னு காமிக்கும். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல்ல போய் உங்க பேரு எல்லாத்தையுமே கூட எடிட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேணும்னா பண்ணிக்கோங்க. அடுத்தது மறுபடியும் இந்த உமங் ஆப்புக்குள்ள போறோம். போயிட்டு சர்வீசஸ் இபிஎஃப்ஓ அப்படிங்கிற அந்த சர்வீசஸை சர்ச் இன் உமங் அதுல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணணும். இந்த மாதிரி இபிஎஃப்ஓ இந்த லோகோவோட இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டி இருக்கும். வியூ பாஸ்புக், ரைஸ் கிளைம், அதுக்கப்புறம் வந்து ட்ராக் கிளைம் அதெல்லாம் இருக்கும். எல்லாமே பிஎஃப்ல உண்டான எல்லா வசதியும் இதுல இருக்கு. அதனால நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் எடுக்கிறது அதெல்லாமும் இதுல இருந்து பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு ஆப் இது. இதுல வந்து கீழே இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா யுஏஎன் சர்வீஸ் த்ரூ ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு இருக்கும். ரொம்ப எளிமையா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. முதல் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யுஏஎன்னே இல்லை, நீங்க புதுசா கிரியேட் பண்ண போறீங்க, உங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ்க்கு. அதுக்கு வந்து யுஏஎன் அலாட்மெண்ட் ஆக்டிவேஷன் எல்லாம் ஒரு 30 செகண்ட்ல முடிஞ்சிடும். ஒரு சிலருக்கு வந்து யுஏஎன் ஆல்ரெடி இருக்கும், ஆக்டிவேட்டே பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்களும் பண்ணலாம். யுஏஎன் இருக்கும், ஆக்டிவேட்டும் பண்ணிருப்பாங்க, ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் ஃபேஸ் பதிவு பண்ணிருக்க மாட்டாங்க, அதுவும் இந்த 3வது ஆப்ஷன்ல பண்ணலாம். இந்த 3 ஆப்ஷனும் அதுக்கு தான். 3 ஆப்ஷனையும் சொல்றேன். அது ரொம்ப ரொம்ப எளிமையா அந்த ஒரு 10 செகண்ட்ல எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். அடுத்தது என்ன பண்ணணும்ன்றத இப்ப இதுல நீங்க வந்து யுஏஎன் ஆக்டிவேஷன் அலாட்மெண்ட் அண்ட் ஆக்டிவேஷனை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆதார் நம்பர் கேட்கும், ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் கேட்கும், ஒரு அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த செக் பாக்கை கிளிக் பண்ணிட்டு ஓடிபிக்கு ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி இதுல உள்ளீடு பண்ணுங்க. பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யுஏஎன் ஜென்ரேட் ஆயிடுது. அடுத்தது ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் தான் பண்ணணும். அந்த வந்து இப்போ யுஏஎன் ரெடி. யுஏஎன் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் இந்த ஃப்ரண்ட் கேமராவெல்லாம் தொடச்சு வெளிச்சமான பகுதியில் நின்றுக்கோங்க. நின்றுட்டு நீங்க இப்போ முகத்தை காமிச்சிங்கன்னா ஒரு ஃபேஸ் வந்து ரவுண்டா வரும். அதுல வந்து கிரீன் கலர் வந்த உடனே உங்களுக்கு ஃபேஸ் கரெக்ட் ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபேஸ் கரெக்ட் ஆனோன்னா உங்க டீடைல்லாம் டிஸ்பிளே பண்ணும். பார்த்துட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வரும். அந்த எஸ்எம்எஸ் யுஏஎன் நம்பர் இருக்கும். யுஏஎன் நம்பர் அது இல்லாம பாஸ்வேர்டும் அதுல இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வரும். இந்த எஸ்எம்எஸ் பாத்தீங்கன்னா
உங்க எஸ்எம்எஸ்ல வந்திருக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டை கொண்டு நீங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல இந்த உமேமக் ஆப்லயே மறுபடியும் போனீங்கன்னா யூஏஎன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது நான் காமிக்கிறேன் யூஏஎன் கார்டு எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு. இல்லைன்னா என்ன பண்ணணும்னா கூகுள்ல போயிட்டு நீங்க வந்து மெம்பர் போர்ட்டல், பிஎஃப் மெம்பர் போர்ட்டல் டைப் பண்ணீங்கன்னா மெம்பருக்காகவே இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் ஒன்று வரும். அதுல நீங்க யூஏஎன் நம்பர், இப்ப ஜென்ரேட் ஆகி எஸ்எம்எஸ் வந்திருக்கு இல்லையா, அந்த யூஏஎன் நம்பர், அந்த பாஸ்வேர்டை உள்ள போட்டீங்கன்னா நீங்க உள்ள போயிட்டு பாஸ்வேர்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப உமேங் ஆப்புக்குள்ள பண்ண முடியாது, ஆனா அதுல போயிட்டு நீங்க ஈஸியா உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து யூஏஎன்ஏ இல்ல, இப்ப என்ன பண்ணீங்க, நீங்க ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் மூலமா யூஏஎன் ஜெனரேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் முடிச்சிங்க. எல்லாம் எத்தனை நாடி, ஒரு 5 செகண்ட்ல முடிஞ்சு போச்சு. அடுத்ததா எனக்கு யூஏஎன் இருக்கு, ஆனா நான் ஆக்டிவேட் பண்ணல, ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுக்கல. அப்பனா என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ப்ராசஸ் ரெண்டாவது ஆப்ஷனை பண்ணணும். அது எப்படி பார்க்க, ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷனை ஆக்டிவேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். மறுபடியும் பழையபடியே ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ஓடிபி ரெக்வஸ்ட், ஓடிபியை என்டர் பண்ணுங்க. ஓடிபி என்டர் பண்ண உடனே டைரக்டா அது ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனுக்கு வந்துடும். ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கேமரா ஒழுங்கா வச்சு ஃபேஸ் இது பண்ணீங்கன்னா அந்த ஃபேஸை கேப்சர் பண்ணி கிரீன் கலர்ல கேப்சர் ஆயிடும். டீடைல காமிக்கும். டீடைல காமிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நீங்க சப்மிட் பண்ணா போதும். சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும். அதுல உங்களோட யூஏஎன் பாஸ்வேர்ட் எல்லாமே இருக்கும். பழையபடி நீங்க பயன்படுத்திக்கலாம். இதே முறைப்படி முன்னா சொன்ன முறைப்படியே பயன்படுத்திக்கலாம். எனக்கு வந்து யூஏஎன் இருக்கு, ஆக்டிவேட் இருக்கு, ஆனா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணா மூணாவது ஆப்ஷன் ஜஸ்ட் பண்ணீங்கன்னா ப்ரொசீட்னு வரும். ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ண உடனே அழகா ஃபேஸை காமிச்சு ஃபேஸை புக் பண்ண உடனே கிரீன் கலர்ல ஆகி சப்மிட் பண்ணுவான்னு கேட்கும். சப்மிட் பண்ணா உங்களுக்கு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட்டட். அவ்வளவுதான், ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் முடிஞ்சிடுச்சு. அப்போ இந்த 3 முறைப்படி நம்ம யார் யாருக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ பண்ணிக்கலாம். புதுசா வரவங்களும் ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் வச்சு உங்களோட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. நம்ம எஸ்எம்எஸ்ல நமக்கு யூஏஎன் நம்பரும் பாஸ்வேர்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுங்க, உமங் ஆப்புக்குள்ளேயே மறுபடியும் போனீங்கன்னா அதுல வந்து டவுன்லோட் யூஏஎன் கார்டு, இங்க பாத்தீங்கன்னா இது இருக்கு யூஏஎன் கார்டு, டவுன்லோட் யூஏஎன் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இதுல கொடுக்கும் பாருங்க, டவுன்லோட் யூஏஎன் கார்டு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்ததா வந்து இங்க டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இந்த மாதிரி இந்த விண்டோல கேட்கறாம டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட யூஏஎன் கார்டு டிஸ்பிளே ஆயிடும். இந்த யூஏஎன் கார்டை டவுன்லோட் பண்ணி ஹெச்ஆர் கிட்ட சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஃபர்தர் உங்களை வந்து அந்த கம்பெனில என்ரோல் பண்றது அதெல்லாம் பார்த்துப்பாங்க. அதனால நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா இந்த உமங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுல யூஏஎன் ஜெனரேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி ஃபேஸ் ஆத்தென்டிகேட் எல்லாமே ஒரு 5 செகண்ட்ல எல்லாமே கடகடான்னு முடிஞ்சிடும். இதை முடிச்சு கார்டை டவுன்லோட் பண்ணி இல்ல வந்த எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க பார்த்துப்பாங்க. எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கன்னா ஹெச்ஆர் கிட்ட அதை வச்சு அவங்க என்ரோல்மெண்ட்லாம் பண்ணிப்பாங்க. மற்ற தகவல்கள் என்ன வேணும் அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு ரிப்ளைல உதவுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களே யூஏஎன் ஜெனரேட் பண்ண வைங்க. தேங்க்யூ.